வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் குலாப் ஜாமுன் பண்ணியிருக்கேன். என்னதான் நான் வந்து பார்த்து செஞ்சாலும் குலாப் ஜாமுன் நல்லா பர்ஃபெக்டாக வரல, அதெல்லாம் நல்லா பிளந்துட்டு வருது அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஒரு அளவுகளும் உங்களுக்கு தெரிய வரும். நான் வந்து 1 கிலோ சுகர்லெஸ் பால்கோவா, சர்க்கரை இல்லாத பால்கோவா எடுத்துக்கிறேன். இதை நல்லா தேய்ச்சி விடணும். இதில் சின்ன சின்ன கட்டிகள்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு 1 கிலோ பால்கோவானா, சுகர்லெஸ் பால்கோவானா அதுக்கு வந்து 400 கிராம் மைதா நான் சேர்க்குறேன். இப்போ நான் 1/4 கிலோ எடுக்கிறேன். நான் என்ன பண்ணுறதுன்னா 1/4 கிலோவுக்கு 100 கிராம், அப்போ 1/2 கிலோவுக்கு 200 கிராம் அந்த ரேஷியோவில் போடுங்க. இது எல்லாமே போட்டு நான் தேய்ச்சிட்டேன். மைதா போட்டு நல்லா தேய்ச்சிட்டு ஏலக்காய் 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டு மறுபடியும் இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். எப்படி எடுக்கணும்னா, அந்த உருண்டை பிடிக்கும் பொழுது பிளவுலாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. 1 கிலோ பால்கோவா எடுத்து நான் செய்கிறேன் இல்லையா, இதுக்கு வந்து 1.5 கிலோ சர்க்கரை, 3 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்த உடனே அடுப்பில் வைக்கணும். அழுக்கெல்லாம் அது கொதி வரும்போதே அழுக்கெல்லாம் வந்துடும் பாருங்க. அழுக்கெல்லாம் ஓரமாக நிற்கிது. நான் டீ வடிகட்டியால் இதெல்லாம் நான் அப்படியே எடுத்துடுறேன். பிசுக்கு பதம் வரணும், அது வரையும் இருந்தால் போதும். இப்போ வந்து எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்குது. ஊட்டி வச்சுருக்க குலாப் ஜாமுன்லாம் நான் இதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு என்ன பண்ணோன்னா, கரண்டியால் அப்படியே அந்த எண்ணெயை அப்படி சுற்றி விடணும். இந்த ஜாமுனில் படாத அளவுக்கு அப்படியே ஜென்டிலாக தான் வந்து திருப்பி விடணும். அது மொல்லமாக அப்படியே வரும். இல்லைன்னா அந்த கடாயில் அப்படியே ஓரம் அப்படியே அடி தங்கிடும். நல்லா இது கோல்டன் ப்ரௌனில் வரும். இந்த பாருங்க, சூப்பரான இந்த கலரில் வந்துட்டு பாருங்கள். இப்போ ஏதாவது பிளவுபட்டுருக்குதா, நல்லா கரெக்டாக உருண்டை ஷேப்பில் வந்துருக்கு பாருங்கள். இப்போ செகண்ட் பேட்சை நான் போடுறேன். போட்டு அதே மாதிரியே ஃப்ரை பண்ணுறேன். அந்த மேலே அப்படியே சுழட்டி விடணும் மொல்லமாக. இப்போது செகண்ட் பேட்சும் நல்லா பொரிஞ்சு இப்போ வரும் பாருங்கள். இப்போ பாருங்கள், செகண்ட் பேட்சும் வந்துடுது. இப்போ மூணாவது தேர்டு பேட்சும் போட்டு இதே மாதிரியே எல்லாம் போட்டு நான் பொரித்து எடுத்துடுறேன். எல்லாமே இப்போ பொரித்து எடுத்துட்டேன். சுகர் சிரப்பும் ரெடி ஆகிடுது பாருங்கள். எல்லாம் ஒன்று கூட ஃபெயிலே ஆகலை, எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இந்த சிரப்பை இது மேலே நான் கொட்டிடுறேன். கொட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விடணும். சிரப்பை நான் இதில் சேர்க்குறேன். இந்த குலாப் ஜாமுனை நீங்கள் கடையில் வாங்க போனீங்கன்னா எக்கச்சக்க பைசா கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டியது வரும். நீங்கள் வீட்லேயே இதை ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபெயிலே ஆகாது. இது ஒரு 10 நிமிஷம் நான் அப்படியே விடுறேன். இதெல்லாம் அப்படியே அமுக்கி விடணும் லைட்டாக. அதுக்குன்னு ரொம்பலாம் ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த ஜீராவை வந்து அது இழுக்கணும். இப்போ இதை தட்டு போட்டு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுறேன். ரொம்ப இல்லை, ஒரு 10 நிமிஷம் இருந்தாலுமே போதும். ஒரு நைட்டு இருக்கிறவங்க கூட இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு காலையில் எடுத்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் 10 நிமிஷம் தான் ஆச்சு. இப்போ நான் இதை எடுத்து கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஒன்று எடுத்து காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வச்சிங்கன்னா அது நல்லா ஊறிடும். இருந்தாலும் ஒரு நைட் ஃபுல்லாக ஊறி மறாவது நாள் காலையில் எடுத்து பாருங்களேன். நல்லா ஃபைன் கலரில், நல்ல மெரூன் கலரில், நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அந்த ஜீராவெல்லாம் நல்லா உறிஞ்சி இன்னும் நல்லாயிருக்கும். இப்போவே வந்து ஜீராவெல்லாம் உறிஞ்சிட்ருக்கோம் ஓரளவுக்கு பாருங்கள். இப்போவே ரெடி ஆகிடுது. இதை பார்த்திங்களா, நல்லா உள்ள அழகாக ஸ்பேஸ் விட்டு நல்லா எப்படி வந்திருக்கு பாருங்கள், சாஃப்டாக வந்திருக்கு. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ எப்படி ஜீராவை சக் பண்ணியிருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷன் தொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். இது மறாவது நாள் காலையில் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். என்ன கலரில் எவ்வளோ ஃபைனாக செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். சும்மா ரவுண்டாக வந்திருக்கு. இதை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.